ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஷாகி துக்குடா. இது ஹைதராபாத் ஸ்டைல் ஸ்வீட்டு. இது நம்ம ப்ரெட்டு வச்சு தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நான் ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இப்போது இந்த 4 சைடும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். இது மாதிரி இந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். இப்போது இதில் இருக்கிற எல்லா ப்ரெட்டுமே இது மாதிரி ஓரெல்லாம் சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ 2 நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதை நம்ம பொரிக்கிறதுக்காக நான் நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் நல்லா இப்போ சூடாகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு ப்ரெட்டாக எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை ப்ரௌன் கலரில் நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டு வருது பாருங்கள். இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கல எல்லா ப்ரெட்டு துண்டுங்களையுமே இது மாதிரி நெய்யில் ஃப்ரை பண்ணி இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம பொரிச்சாச்சு. இது அப்படியே தனியாக இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் ஒரு பெரிய கப் அளவுக்கு 1 கப் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக கரைச்சி விட்டுக்கலாம். நம்ம பாலும் சேர்த்து கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இப்போ பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த சர்க்கரையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா இது கரையட்டும், நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா திக்காக கொதிக்கணும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா திக்காக கொதிக்கணுங்க. இப்போது நல்லா கொதித்த பிறகு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டு மேலே இதை நம்ம சேர்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் ப்ரெட்டில் ஃபுல்லாக இது மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மேலே கொஞ்சமாக பாதாம் துருவி வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நமக்கு ஷாகி துக்குடா ரெசிபி தயாராகிடுச்சு. இது சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதை ஆறின பிறகு பரிமாறுங்க. தேங்க்யூ.